Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திருவிழாவில் மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. அழகர் கோவிலில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் பிரவீன்குமார் ஆய்வு நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் பழனிசாமியிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். அழகர் கோவில் விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் எந்த வகையில செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், மதுரை மாவட்டம் அழகர் கோவில்ல நடைபெறக்கூடிய திருவிழாக்கள்ல மிக முக்கியமானது இந்த சித்திரை திருவிழா ஆகும். அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருவிழாக்கள் இந்த அழகர் கோவில்ல நடைபெற்று வருகிறது. அதுல முக்கியமானதா இந்த சித்திரை திருவிழா பார்க்கப்படுகிறது. இந்த சித்திரை திருவிழாவானது வருகிற 27ஆம் தேதி ஆலயத்தில் துவங்கி மே 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதுல 29ஆம் தேதி அழகர் கோவில்ல இருந்து கள்ளழகர் தங்கப்பள்ளக்குல மதுரை நோக்கி புறப்படுகிறாரு. சிலுமொழியில பல்வேறு மண்டபப்படிகள்ல எழுந்தருளுகிறார். அதனைத் தொடர்ந்து மே 1ஆம் தேதி சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருகிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு வைபவங்களை முடித்துவிட்டு மீண்டும் மே 5ஆம் தேதி அழகர் மலைக்கு திரும்புகிறார். இந்த நிலையில இன்று அழகர் கோவில்ல சித்திரை திருவிழா குறித்த முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. இதுல அழகர் கோவில் உள்ள பாதுகாப்பு வசதி, பக்தர்களுக்கான அடிப்படை வசதி, இந்த போக்குவரத்து, பார்க்கிங் வசதி உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக இந்த கோவில் வளாக பகுதியில் இந்த மக்கள் கூடும் இடங்கள் மற்றும் சாமி செல்லக்கூடிய அந்த வழிகள் உள்ளிட்ட இடங்களை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் உள்ளிட்டோர் ஆய்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது அனைத்து துறை அதிகாரிகள் தலைமையில கோவில் பலகா பகுதிகளில் நடைபெற்று முடிந்தது. செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட கலெக்டர் பேசும்போது, அதாவது இந்த ஆண்டு 125 பேருந்துகள் கூடுதலாக இந்த சித்திரை திருவிழாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 30க்கும் மேற்பட்ட குடிநீர் வசதிகள், பார்க்கிங் வசதி, பேரிகார்டுகள், இந்த மாதிரி காவல்துறை பாதுகாப்பு, 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு, அதே போல வருகிற 29 மற்றும் 30ஆம் தேதி அதிகமா வெயில் இருக்கிறதுனால அன்னைக்கு மருத்துவத்துறை மூலம் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, இந்த ORS கொடுக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு விரிவான பாதுகாப்பு வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கான கலந்தாலோசனை கூட்டமானது ஆட்சியர் தலைமையில நடந்து இருக்கு. நிச்சயமா ரமேஷ், தென் மாவட்ட மக்களின் ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு இந்த சித்திரை திருவிழாவை சொல்லலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.